இவனோடுதான் வாழ்க்கை கரை சேர்க்கட்டும். இனி எந்த கேள்விக்கும் இடமில்லையே, விடை கண்ட கேள்விக்கு வலு இல்லையே. அன்பாலே பாபா நீ அன்னை ஆனாய் பாபா நீ. ஓம் சாந்தி. 20-1-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த ஞானத்தை கிரகித்து உங்களுடைய சத்திய யுக ராஜ்யத்தை கோருங்கள். உங்கள் நினைவு சக்தியை அதிகரித்து உங்கள் தூய்மையை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது செய்கின்ற உங்கள் முயற்சியின் இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்? பதில்: சதா சந்தோஷமாக இருப்பதும் மிகவும் இனிமையானவர்களாகி அனைவருடனும் அன்புடன் தொடர்பு கொள்வதும் ஆகும். இதுவே உங்கள் முயற்சிகளின் இலக்காக இருக்க வேண்டும். இதை நிறைவேற்றுவதன் மூலம் நீங்கள் சகல தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்களாகவும் 16 சுவர்க்க கலைகள் நிரம்பியவர்களாகவும் ஆகுவீர்கள். மீண்டும் கேள்வி: மேன்மையான செயல்களை செய்பவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்களால் எவரும் துன்பத்தை அனுபவம் செய்ய மாட்டார்கள். தந்தை துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவராக இருப்பதை போன்று மேன்மையான செயல்களை செய்பவர்களும் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆடல்: உங்கள் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு கீழே பூமிக்கு வாருங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையிடம் இருந்து நீங்கள் பெறுகின்ற ஞானத்தையும் ஆஸ்தியையும் உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருந்து சதா முக மலர்ச்சியுடன் இருங்கள். உங்களிடம் ஞானமும் யோகமும் இருப்பதால் சேவை களத்தில் சதா தயாராக இருங்கள். 2. அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் அத்தேவர்களைப் போல இனிமையானவர்கள் ஆக வேண்டும். எல்லையற்ற சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். ஓர் ஆன்மீக ஆசிரியராகி இந்த ஞானத்தை ஏனையோருக்கும் வழங்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையைப் போல் கர்மாத்தீத்தாகி உங்களின் சரீரம், உறவுகள் மற்றும் பௌதீக சௌகரியங்களில் இருந்து விடுபட்டு இருப்பீர்களாக. தமது இல்லறங்களை பற்றினால் அன்றி வழிகாட்டல்களுக்கு ஏற்ப கருவிகளாக இருந்து பராமரிக்கும் போது தமது ஆத்ம உணர்வு ரூபத்தை பேணுபவர்கள் இப்போதே செல்ல வேண்டும் என்ற கட்டளையை பெற்றால் அவர்கள் அப்படியே செய்வார்கள். ஊதுகுழல்கள் ஒலிக்கும் போது அதை பற்றி சிந்திப்பதில் நீங்கள் உங்களின் நேரத்தை செலவிடாமல் இருந்தால் நீங்கள் பற்றை வென்றவர் எனப்படுவீர்கள். ஆகவே உங்களின் சரீரம், உறவுகள், பௌதீக வசதிகளின் பந்தனம் ஏதாவது உங்களை ஈர்க்கின்றதா என சோதித்து பாருங்கள். ஏதாவது பந்தனம் இருந்தால் கவர்ச்சி இருக்கும். ஆனால் விடுபட்டிருப்பவர்கள் தந்தையைப் போல் கர்மாத்தீத் ஸ்திதிக்கு நெருக்கமாக இருப்பார்கள். ஸ்லோகம். அன்பையும் ஒத்துழைப்பையும் கொடுப்பதுடன் கூடவே சக்தி ரூபமாகவும் ஆகுங்கள். நீங்கள் ராஜ்யத்தில் முன்னால் ஓர் இலக்கத்தை பெறுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள்.
தற்சமயம் உங்களின் சரீரம், மனம், செல்வம், நேரத்தை பயன்படுத்தும் அளவிற்கு உங்களின் மனதின் சக்தியால் சேவை செய்வதன் மூலம் நீங்கள் குறுகிய காலத்தில் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள். தற்சமயம் உங்களின் சுபாவத்தை மாற்றுவதற்கும், ஒன்று கூடலில் பழகுவதற்கும் அல்லது சில வேளைகளில் சேவையில் அந்த அளவிற்கு வெற்றி ஏற்படாத போதும் மனச்சோர்வு அடையாமல் இருப்பதற்கும் நீங்கள் சில வேளைகளில் உங்களில் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. எனவே அவை அனைத்தும் முடிவடையும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.